Hello all of you, welcome to YAL Physics. Today we are going to discuss about 12th standard physics lesson number 1 electrostatics. So electrostatics today class நம்ம என்ன சார் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா electric field due to an electric dipole at points on the axial line. Okay sir, why are you talking particularly axial line sir அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேசஸ்ல டெஃபினெட்லி 2 கேசஸ் இருக்கு. A axial line, B equatorial line அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. So first of all we are going to discuss about axial line. Today classல axial line பத்தி தான் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். See all of you, one more thing, ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினை நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா அந்த கொஸ்டினோட ஆன்சரை அப்ரோச் பண்ணும்போது அதோட அவுட்லைனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட அவுட்லைனை நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த கொஸ்டினை சால்வ் பண்றது அப்படின்றது வெரி ஈஸி. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஈஸியா 5 மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நாம. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட அவுட்லைனை ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த கொஸ்டினை நீங்க எடுத்தாலும் பர்டிகுலர்லி 5 மார்க்ஸ். ஸோ அப்போ இந்த 5 மார்க்ஸ்ல நம்ம அவுட்லைன் நமக்கு என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன. செகண்ட் ஒன், ஸோ இந்த எலக்ட்ரிக் டைபோல பேசிஸா வச்சுட்டு நாம என்ன பண்ண போறோம். தேர்ட் ஒன், ஸோ இந்த கொஸ்டினோட டெரிவேஷன் பார்ட்ல நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் தென் கன்க்ளூஷன்ல என்ன சொல்ல போறோம். தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல், வாட் இஸ் த எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றத பார்க்க போறோம். சி எலக்ட்ரிக் டைபோல் இஸ் வெரி ஈஸி. என்ன சார் அப்படி வெரி ஈஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி the two equal, okay, two equal and opposite charges plus charge and then minus charge. So two equal and opposite charges separated by a smallest distance, that is called electric dipole. So அப்ப நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எலக்ட்ரிக் டைபோல்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. See, இந்த எலக்ட்ரிக் டைபோல பேசிஸா வச்சு நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் டைபோலோட ஆக்சியல் லைன்ல ஒரு பாயிண்ட் நாம சூஸ் பண்ண போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சூஸ் பண்ணிடலாமா? எஸ், வாங்க சூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக் டைபோலோட ஆக்சியல் லைன்ல ஒரு பாயிண்ட் நாம சூஸ் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்ல வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன, யாரால, டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். தட்ஸ் ஆல். இதுதான் இந்த கொஸ்டின்ல நாம கால்குலேட் பண்ண போறது. இதுதான் இந்த பாயிண்ட் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன, டியூ டு திஸ் எலக்ட்ரிக் டைபோல். இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா சார்? டெஃபினட்டா முடியாது. ஸோ அப்ப என்ன சார் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளஸ் கியூ சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன, then minus q charge ஆல electric field என்ன, and then using superposition principle யூஸ் பண்ணி total electric field. அப்ப என்ன பண்ணலாம்? yes, very good. so அப்போ E plus E minus நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா so total electric field நமக்கு கிடைச்சிடும். that's all my dear students. so அப்போ இத அப்படியே நம்ம டிராப் பண்ணிடலாமா போர்ட்ல? வாங்க டிராப் பண்ணலாம். See, so அப்போ first of all minus q charge. so அப்போ minus q charge draw பண்ணிக்கலாம். to equal plus q charge. so to equal and opposite charges negative charge. so minus q. then this is positive charge. so plus q. So two equal and opposite charges separated by a smallest distance. See, this is midpoint of the electric dipole O. So minus q को name கொடுத்துடலாமா? A.
பிளஸ் கியூக்கு ஒரு நேம் கொடுத்துடலாமா? பி. O is nothing but midpoint of the electric dipole. நம்ம கொஸ்டின் என்ன? electric field due to an electric dipole at point on the axial line. So அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? yes of course இதோட axial lineல நாம ஒரு பாயிண்ட சூஸ் பண்ண போறோம். சோ அப்ப இதோட axial lineல என்ன சார் பண்ண போறோம்? ஒரு பாயிண்ட நாம சூஸ் பண்ண போறோம். அந்த பாயிண்ட் நேம் கொடுத்துடலாமா? சோ ஏ கொடுத்தாச்சு, பி கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் என்ன சார் கொடுத்துடலாம்? சி கொடுத்துடலாம். நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? இந்த பாயிண்ட்ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன, அதை தான் நாம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, எஸ் ஆல் ஆஃப் யூ சி திஸ் இஸ் E plus vector. So plus Q charge electric field, and then this is E minus vector. E minus vector is nothing but minus Q charge electric field. சரி, என்ன சார் இது? E plus vector லாங்கரா போட்டிருக்கீங்க, E minus vector ஷார்ட்டரா போட்டிருக்கீங்களே அப்படி சார். இட்ஸ் a very interesting. என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்? ஆல்ரெடி we know that. என்ன சார் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா தெரியும். என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா? so E which is vector which is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square R cube. see இதுல பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டிஸ்டன்ஸ் ஆரும் எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கா ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கா டியர்? yes of course inversely proportional இருக்கு. so the electric field E vector is inversely proportional to R square. so what is the meaning all of you? yes of course பாருங்க, அந்த distance increase ஆச்சு அப்படின்னா electric field என்ன ஆகும்? மினிமம் ஆகும். the distance வந்து decrease ஆச்சுன்னா electric field மேக்ஸிமம் ஆகும், because inversely proportional. see அந்த கேஸ் தான் இங்க பாருங்க. ஸோ அப்போ இந்த பிளஸ் கியூ சார்ஜுக்கும் இந்த நாம சூஸ் பண்ண பாயிண்ட் சிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கு? மினிமமா இருக்கு. கம்பேர் தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி. ஏசியோட டிஸ்டன்ஸை விட பிசியோட டிஸ்டன்ஸ், அதோட பிளஸ் கியூ சார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து மினிமமா இருக்கு. அப்படிங்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி சார் இருக்கும்? மேக்ஸிமா இருக்கும். பிளஸ் கியூ சார்ஜில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமா இருக்கும். தட்ஸ் ஆல் மை டியர். அதனால தான் நம்ம என்ன சார் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இ பிளஸ் வெக்டாரை லாங்கராவோ இ மைனஸ் வெக்டாரை ஷார்ட்டராகவும் போட்டுருவோம். பாருங்க, ஸோ இந்த மைனஸ் கியூ சார்ஜுக்கு நம்ம சூஸ் பண்ண பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்படி சார் இருக்கு? கிரேட்டரா இருக்கு. கம்பேர் தென் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ ஏசியோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுவோம், இது கிரேட்டரா இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி சார் இருக்கும்? மினிமமா இருக்கும். அதனால தான் நம்ம இ பிளஸ் வெக்டாரை கொஞ்சம் லாங்கராகவும் இ மைனஸ் வெக்டாரை ஷார்ட்டராகவும் போட்டிருக்கோம் மை டியர். எஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டயக்ராம்ல distance much importance everyone. see the midpoint of the electric dipole இருக்குல்ல, so yes, so இதுல இருந்து இந்த நாம சூஸ் பண்ண பாருங்க பாயிண்ட். so இதோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல பாய்ஸ், கொஞ்சம் மேல போட்டுக்கலாம். yes of course. so அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன சார்? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சார் நேம் கொடுக்க போறோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸுக்கு ஆர் அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். ஓகே, எஸ் சார். மிட் பாயிண்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல் ஓக்கும் அப்ப பி குள்ள டிஸ்டன்ஸ் என்ன சார்? ஆல்ரெடி we know that, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். எஸ், ஓகே. சோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா ஏ. ஓயோட டிஸ்டன்ஸ் என்ன சார்? ஏ. அப்போ டைபோலோட டிஸ்டன்ஸ் என்ன சார்? ஏ பிளஸ் ஏ 2a. சோ அப்போ 2a என்றதுதான் டைபோல் டிஸ்டன்ஸ். ஒன் மோர் திங், ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன சார் அப்படின்னா பி வெக்டார். வாட் இஸ் பி வெக்டார்? எஸ், வெரி குட் டியர். ஸோ டைபோல் மூமெண்ட். பி வெக்டார் இஸ் நத்திங் பட் டைபோல் மூமெண்ட். ஸோ அப்போ டைபோல் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு நமக்கு கிளியரா தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே டியர், ஜெரேஸ் பண்ணிடலாமா? எஸ், ஜெரேஸ் பண்ணிடலாம். இது நமக்கு இது முடிச்சிட்டோம், அதனால இதை நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். ஓகே ஆல் ஆஃப் யூ. எஸ், வாங்க போயிடலாமா கொஸ்டினுக்குள்ள? நல்லா எரேஸ் பண்ணிப்போம், கிளியரா வச்சுப்போம். கிளியரா இருந்தால் தான் நமக்கு ரைட் பண்ண சொல்ல ரொம்ப ஈஸியா. எஸ் ஆல் ஆஃப் யூ, வாங்க போயிடலாம். எஸ், அண்ட் தென் இந்த டயக்ராம் போடும்போது நீங்க வந்து என்ன சார் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசி, ஓகே, அண்ட் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி, இந்த டயக்ராம் கீழே வந்து டெஃபினட்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சார். ஏன் சார்? ஏன்னா நம்ம இந்த டெரிவேஷன்ல யூஸ் பண்ண போறோம்.
அதனால இந்த டிஸ்டன்ஸ் பிசியோட டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ். ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் எதோட டிஸ்டன்ஸ்? பிசியோட டிஸ்டன்ஸ். பிசியோட டிஸ்டன்ஸ் என்ன பாருங்க, வெரி சிம்பிளா நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த பிசியோட டிஸ்டன்ஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்களா சார் அப்படின்னா டெஃபினட்டா கொடுக்கல. பட் கொடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை வச்சு நம்ம வந்து பிசியை கால்குலேட் பண்ணிக்கலாம். என்னென்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓசியை வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ இந்த ஓசியோட டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர் பாருங்க. அண்ட் தென் இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோலுக்கும் அது பிளஸ் கியூ சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோமே. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் 3 சென்டிமீட்டர். We are need only the distance between BC. அப்ப என்ன சார் பண்ணலாம்? எஸ், அப்கோர்ஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப என்ன சார் பண்ணலாம்னா இந்த 10 சென்டிமீட்டர் மைனஸ் 3 சென்டிமீட்டர் இதுல இருந்து இதை நெக்லெக்ட் பண்றோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ நம்ம மேக்னிடியூடா சொன்னது இங்க என்ன சொல்லிடலாம்? நம்ம இப்படி சொல்லிப்போமே. ஸோ அப்போ ஆர் மைனஸ் ஏ, தட் இஸ் a distance between BC. ஸோ அப்போ BC டிஸ்டன்ஸ் என்ன டியர்? ஆர். பாருங்க, இதோட டிஸ்டன்ஸ் ஆர், இந்த டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ இப்போ ஆர் மைனஸ் ஏ, இந்த ஆர்ல இந்த ஏவை நம்ம நெக்லெக்ட் பண்றோம்னா ரிமைனிங் பிசியோட டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ இப்போ ஆர் மைனஸ் ஏ, ஆர் மைனஸ் ஏ ஈஸியா சொல்லியாச்சு. இப்போ the distance between AC what is the distance between AC? ஈஸியா சொல்றீங்களே நீங்க. ஸோ AC which is equal to நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் தெரியும்? ஓசியோட டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு தெரியும். அண்ட் தென் we know that already we know that distance between OA ஒரு டிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ R பிளஸ் ஏ, ஆர் பிளஸ் ஏ நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அப்போ AC which is equal to what? எஸ், எக்ஸாக்ட்லி R பிளஸ் ஏ. இதை போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சரி, என்ன சார் யூஸ் ஆகுமா சார்? எஸ், அஃப்கோர்ஸ், டெஃபினட்டா இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஆல் ஆஃப் யூ? எஸ். அண்ட் தென் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா இதுல இருக்க நோட்டேஷன்ஸ் இருக்குல்ல, இதுல இருக்க ஒவ்வொரு நோட்டேஷன்ஸும் என்னென்ன அப்படின்றத கீழே ஸ்டார் போட்டு எழுதிடுவேன். பாருங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் கரெக்ஷன் போறப்ப பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டினுக்கு 4.5 மார்க் வந்து வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா டயக்ராம் சூப்பர்பா போட்டுடுறாங்க, இந்த டெரிவேஷன் பார்ட் சூப்பர்பா போட்டுடுறாங்க, எக்ஸ்பிளனேஷன் எழுதுறதுக்கு சோம்பேறி தான். டெஃபினட்டா அப்படி இருக்கக்கூடாது டியர். எஸ், இதுல எக்ஸ்பிளனேஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம் எனக்கு ஒன்றும் புரியல. பாருங்க, இதுல இருக்க ஒவ்வொரு நோட்டேஷனும் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுங்க, அதை எடுத்து அப்படியே ஒரு பேராகிராஃபா எழுதிடுங்க. தட்ஸ் ஆல். சிம்பிளா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ என்ன சார், அப்போ இதுல இருக்க ஒவ்வொரு நோட்டேஷன்ஸும் என்னென்ன அப்படின்றத கீழே வந்து நம்ம ரைட் பண்ணிப்போம். ஓகே, ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கம். ஒரு நோட்டேஷன் என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாம். See, so first of all, AB. What is AB? Yes, very good. AB is nothing but electric dipole. And then, what is 2A? Yes, 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 very good, my dear. 2A is nothing but dipole distance. வேற என்ன சார் இருக்கு டயக்ராம்ல? எஸ், P vector. What is P vector? Yes, of course, very good, my dear. P vector is nothing but dipole moment. Sorry, dipole moment. All of you, இந்த dipole moment நீங்க வந்து இங்க ரைட் பண்ண சொல்ல டெஃபினட்டா இதோட கீழவே நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அந்த dipole moment என்ன அப்படின்றத கீழே வந்து டெஃபினட்டா வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ P vector which is equal to what? Yes, very good. P vector which is equal to 2aq p cap. இதையும் நாம இந்த டெரிவேஷன்ல இன்பிட்வீன்ல யூஸ் பண்ண போறோம். அதனால நீங்க டெஃபினட்டா இதை வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் தென் அப்புறம் வேற என்ன சார் இருக்கு டயக்ராம்ல? ஆர். எஸ், of course. What is R? Sorry, what is R? Yes, distance from the midpoint of the electric dipole O. Yes, from the midpoint of the electric dipole O to the point C. Okay, so to point
சாரி சி 2 பாயிண்ட் சி. வேற என்ன சார் இருக்கு டயக்ராம்ல? வேற என்ன இருக்கு? வேற என்ன? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சி இருக்கு. வாட் இஸ் சி? சி இஸ் நத்திங் பட் நாம கன்சிடர் பண்ண ஒரு பாயிண்ட். வாட் இஸ் சி? சி என்றது நாம சூஸ் பண்ண பாயிண்ட் ஆன் த வாட்? ஆக்சியல் லைன். எஸ், பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன். அதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை ரைட் பண்ணி என்ன சார் பண்ணிக்கிறீங்க, அழகாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ டயக்ராம்ல பிசி என்ன, ஏசி என்ன, அண்ட் தென் இதுல இருக்க ஒவ்வொரு நோட்டேஷன்ஸ் என்னென்ன ரைட் பண்ணி சூப்பரா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதையே எழுதி எக்ஸ்பிளனேஷன் ஒரு பேராகிராஃபா எழுதுறேன். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ டயக்ராம், எக்ஸ்பிளனேஷன், டயக்ராமுக்கு ஆஃப் மார்க், எக்ஸ்பிளனேஷனுக்கு ஆஃப் மார்க். சம்டைம் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. ஓகே மை டியர். எஸ், முடிஞ்சிருச்சு சார். இப்போதான் நம்ம கொஸ்டினுக்குள்ள போக போறோம். ஓகே, லவ் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் என்ன சார் பண்ண போறோம் பாருங்க. எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன அப்படின்னு நம்ம டெஃபினட்டா தெரிஞ்சிருச்சு. தென் எலக்ட்ரிக் டைபோல பேசஸா வச்சு என்ன சார் பண்ண போறோம், அது ஒரு ஆக்சியல் லைன்ல ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறோம், எஸ், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்றதை கால்குலேட் பண்ண போறோம். இப்போ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளஸ் கியூ சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, தென் மைனஸ் கியூ சார்ஜால வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், தென் total electric field by using superposition principle. That's all my dear. Very easy. இது ஒரு 5 மார்க் கொஸ்டினே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். எஸ், பாருங்க, உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. எஸ், எல்லா போலாமா? எஸ், பாருங்க. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், due to electric, பாருங்க. so இப்போ electric field at a point plus q charge definitely. so electric field பாருங்க. so இப்போ என்ன சார் பண்ண போறோம், வெரி ஈஸி தானே. நம்ம என்ன முன்னாடி சொல்லியிருக்கோம், இந்த பிளஸ் கியூ இந்த சில நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளஸ் கியூ சார்ஜால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட், தென் மைனஸ் கியூ சார்ஜால வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஆஃப்டர் தட் so total electric field. Total electric field என்ன பண்ண போறோம், by superposition principle யூஸ் பண்ணுவோம். That's all. Okay, yes. so electric field at a point C, at a point C, due to what, due to plus q charge minus q charge எதை வேணா எடுத்துக்கலாம். so first of all நம்ம plus q charge எடுத்துப்போம், due to plus q charge இல்லங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்யலாம், இந்த பேசிக் ஃபார்முலா ரைட் பண்ணிப்போம். அதை வச்சு ஈஸியா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபார்முலாஸை எழுதிக்கலாம். ஸோ இப்போ பேசிக் ஃபார்முலா என்ன சார், எலக்ட்ரிக் ஃபீல்டோட பேசிக் ஃபார்முலா இ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 தென் q by r ஸ்கொயர் r கேப். இது வந்து என்ன சார்னா பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நாம இதை ரைட் பண்ண போறோம் பாருங்க. ஸோ இப்போ இ வெக்டாருங்களா, இங்க என்ன E plus vector. Yes, all of you? Yes. So E plus vector which is equal to Coulomb constant. அப்படியே ரைட் பண்ணிப்போம். Okay. Sorry. So E plus vector which is a Coulomb constant 1/4πε0. Q என்ன Q? Plus Q. Very good. So அப்போ plus அப்படின்றத மென்ஷன் பண்ணணுன்ற நெசசரி இல்லை. So Q divided by r square. r square போடலாமா? What is r? Distance. See, இங்க நமக்கு என்னென்ன சார், இதுக்கும் in between distance சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம செலக்ட் பண்ண இந்த சூஸ் பண்ண இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன, BC. Yes, all of you? Yes. So அப்போ இந்த r square தான் என்னவா நம்ம எழுத போறோம், BC ஆ நம்ம ரைட் பண்ண போறோம். Okay, yes, of course. So BC square. BC square. Then r cap. இங்க என்ன சார் நம்ம யூஸ் பண்றோம், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் P வெக்டார். சோ அப்போ இங்க நம்ம யூனிட் வெக்டாரா வந்து P cap வந்து யூஸ் பண்றோம். பாருங்க இந்த BC ஸ்கொயர். சோ அப்போ BC ஸ்கொயர். இப்போ BCன்றது என்ன, what is BC? R minus E. Very good. See, yes, next ஸ்டெப்பும் போடலாம், இல்ல டைரக்டா இதே ஸ்டெப்லயும் போடலாம். ஒரு ஸ்டெப் நம்ம எக்ஸ்ட்ராவே போடுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எஸ். ஸோ 1/4πε0
4 pi epsilon naught q divided by bc. What is bc? R minus a. Very good. So r minus a the whole square p cap. What is this? E plus vector. Then முடிஞ்ச ஃபினிஷ் தானே. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? எஸ், வெரி குட். E minus vector. ஸோ E plus vector என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுப்போம். ஓகே, அண்ட் தென் E minus vector. ஸோ அப்போ E minus vector நம்ம ரைட் பண்றதுக்கு என்ன சார் பண்ணலாம் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இங்க ஒன்ஸ் அகைன் ரைட் பண்ண சொல்ல நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். பட் ஆனால் நீங்க வந்து பேப்பர்ல பாக்குறதுக்கு பதில் பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். அதனால நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் சி டியூ டு மைனஸ் கியூ சார்ஜ் ரைட் பண்றேன். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வச்சுக்கலாம் சார் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் ஈன்னு வச்சுக்கிறேன். ஓகே பாய்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் சி டியூ டு வாட்? வெரி குட், மைனஸ் கியூ சார்ஜ். ரைட் பண்ணிடலாங்களா? எப்படி ரைட் பண்ணலாம் சொல்லுங்க? Yes, of course. E plus vector அப்ப என்ன பண்ணலாம்? E minus vector which is equal to 1 by 4 pi epsilon naught is nothing but Coulomb constant. 1 by 4 pi epsilon naught. Then Q, என்ன Q? Plus Q or minus Q? Yes, very good. Minus Q. So அதனால minus Q divided by R square. Distance. எது இதுக்குள்ள distance? நம்ம சூஸ் பண்ண பாயிண்ட் சிக்கும் மைனஸ் கியூ சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் சி தென் மைனஸ் கியூ சார்ஜோட டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி, இப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ் என்ன சார்? ஆர் பிளஸ் ஏ. டைரக்டா போடலாமா? ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா நீங்க போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஏசி, ஸோ என்ன சார் பண்ணலாம்? பிசி பிகம்ஸ் ஏசி ஸ்கொயர் பி கேப். நீங்க இந்த ஸ்டெப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இதை போடுறேன். நீங்க டெஃபினட்டா டைரக்டா இந்த ஸ்டெப்பை வந்து போட்டுக்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், ஸோ E minus vector which is equal to 1 by 4 pi epsilon naught minus Q divided by AC. What is AC? R plus A. Very good my dear. So R plus A the whole square P cap. This is E minus vector. Next என்ன சார் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாருங்க. E plus so E இந்த சாரி பிளஸ் Q சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்ட ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மைனஸ் Q சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சார் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் பை யூசிங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் சி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். வெரி குட் மை டியர். ஸோ பை யூசிங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், எஸ், ஸோ யூசிங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்ப என்ன சார் பண்ண போறோம்? எஸ், ஸோ E total which is equal to E plus vector plus E minus vector. பண்ணலாங்களா? எஸ், வாங்க போடுவோம். இந்த 2 எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன சார் பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். நம்ம அங்கேயே போட்டுடலாம் கிளியரா. ஓகே, எஸ் ஆல் ஆஃப் யூ வாங்க போட்டுடலாம். இதை கொஞ்சம் நாம எரேஸ் பண்ணி இப்படி போட்டுப்போம். Okay, all of you? Yes. So E total vector which is equal to E plus vector. So அப்ப E plus vector ஓட எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிடலாங்களா? Yes. 1 by 4 pi epsilon naught Q by R minus A whole square P cap. Very good. P cap plus E minus vector oda expression. So E minus vector oda expression minus inga already plus present irukku. So plus into minus, yes, very good, minus. So plus into minus enna sir aidum? Minus aidum. Then 1 by 4 pi epsilon naught 1 by
4 pi epsilon naught q by r plus a whole square. q divided by r plus a whole square. Okay. Next என்ன பண்ணலாம் பாருங்க. காமனா ஏதாவது டேர்ம் இருக்கா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். காமனா ஏதாவது டேர்ம் வந்து அதை வெளியே எடுத்துருங்க. எஸ் அஃப்கோர்ஸ் வெரி குட். பாருங்க 1 by 4 pi epsilon naught 1 by 4 pi epsilon naught காமனா இருக்கு. வெளியே எடுத்துடலாங்களா? வாங்க. எஸ் 1 by 4 pi epsilon naught காமனா வெளியே எடுத்தாச்சு. வேற ஏதாச்சும் காமனா இருக்கா? எஸ் பாருங்க q q சார்ஜஸ் வந்து காமனா இருக்கு. வெளியே எடுத்துடலாங்களா? எஸ் ஸோ q வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஏதாவது காமனா இருக்கா? சார் என்ன சார் பி கேப் காமனா இருக்கு, அதை மட்டும் நீங்க எடுக்கவே இல்லையே. எஸ் பி கேப் எடுத்துடலாம். பி கேப் கொஞ்சம் லாஸ்டா எழுதிக்கலாம். ஏன் சார் அப்படின்னா அது யூனிட் வெக்டார் எப்பவுமே நம்ம வந்து கொஞ்சம் லாஸ்டா போட்டு நமக்கு பழகிட்டோம். அதுதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இங்கே எதுவும் ராங்கா சார் அடிச்சு எனக்கு மார்க் கம்மி பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். பட் யூனிட் வெக்டாரை நம்ம லாஸ்டா வந்து எழுதுவோம். ஸோ அதனால தான். ஸோ யூனிட் வெக்டார் ரைட் பண்ணிக்கோங்க. பி கேப். ரிமைனிங் என்ன சார் டேர்ம் இருக்கு பாருங்க. 1 by r minus a whole square minus 1 by r plus a whole square. எடுத்து ரைட் பண்ணிக்கலாமா? எஸ் ஸோ 1 by r minus a whole square minus 1 by r plus a whole square. எஸ் தென் என்ன பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் யோசிங்க. எஸ் வெரி குட். கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ என்ன சார் பண்ண போறோம்? இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். பண்ணிடலாங்களா? வாங்க. see 1 by 4 pi epsilon naught q r plus a whole square இந்த இடத்துல வந்துருங்களா? எஸ் ஸோ r plus a whole square இந்த மைனஸ் அப்படி வச்சுக்கலாம். தென் r minus a whole square இங்க வந்துருமா? எஸ் ஸோ r minus a the whole square divided by what? yes r into r r square plus into minus minus a into a square then square. வெளியே என்ன இருக்கு? வெரி குட் p cap. yes all of you. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. கொஞ்சம் யோசிங்க. எஸ் வெரி குட். r plus a the whole square r minus a whole square என்ன ஃபார்மேட்ல இருக்கு சார்? எஸ் ஸோ a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. a square plus 2ab plus b square. இது இங்க மைனஸ் இருந்தா என்ன பண்ணுவோம்? a minus b square ஃபார்முலா இருந்தா என்ன பண்ணுவோம்? எஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிடும்? பிளஸ் மைனஸ் சைன் ஆயிடும். a square minus 2ab plus b square ஆயிடும். ஓகே ஸோ இந்த ஃபார்முலால இதை நாம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். பண்ணிடலாங்களா? வாங்க பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். சி கூலும் கான்ஸ்டன்ட் ரைட் பண்ணிக்கலாங்களா? எஸ் 1 by 4 pi epsilon naught சார்ஜ் அப்படி வச்சுக்கலாம். தென் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? எஸ் ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். என்ன சார் நீங்க மாத்தி எழுதுறீங்க? நோ ப்ராப்ளம். கொஞ்சம் ஈஸியா இருக்கு அதுக்காக எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2RA. வெரி குட் 2RA. தென் மைனஸ். ஓகே ஐ லவ் யூ. சரி இந்த டேர்ம் இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். எது இல்லைங்களா? எஸ் ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA கரெக்டுங்களா? எஸ் டிவைடட் பை வாட்? சாரி டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். வெளியே என்ன இருக்கு? பி கேப். சாரி கொஞ்சம் அப்படி எழுதிட்டேன். எரேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் முன்னாடி எழுதிக்கலாமா? கரெக்ட் தானே? பி கேப் வெளில இருக்கு, அதனால இங்க இடம் இல்லை, அதனால பி கேப் இந்த இடத்துல போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? இந்த மைனஸ் சைனை உள்ள எடுத்துட்டு போக போறோம். உள்ள எடுத்துட்டு போயிடலாங்களா? எஸ் வாங்க. 1 by 4 pi epsilon naught q. சி இது அப்படியே எழுதிக்கலாங்களா? எஸ் பாருங்க r square plus a square plus 2RA. then மைனஸ் சைன் உள்ள எடுத்துட்டு போங்க. மைனஸ் r square மைனஸ் into plus மைனஸ் a square மைனஸ் into மைனஸ் plus 2RA. வெளியே என்ன இருக்கு? சாரி இந்த பி கேப் வந்து ஆக்சுவலா இங்க இருக்க பி கேப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்
கொஞ்சம் இடம் பத்தல, அதனால இந்த பி கேப் வந்து இங்க இருக்குது. ஸோ இந்த பி கேப்பை நம்ம இங்க எழுதிக்கலாம். ஓகே டியர், எஸ், டிவைடட் பை வாட், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏதாவது நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க, பிளஸ் சைன் மைனஸ் சைன் மாதிரி தான் கேன்சல் பண்ணிடலாம். பாருங்க, கொஞ்சம் பாருங்களேன். எஸ், பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் நெக்லெக்ட் பண்ணிடலாங்களா? plus r square minus r square, then plus a square minus a square, then plus 2ra equal to what? Plus 4ra. Very good, super students. So E total, which is equal to 1 by 4 pi epsilon naught q of plus 2ra 4ra. Very good, 4ra divided by r square minus a square the whole square p cap. This is a very important expression. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு மார்க், இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு மார்க். எக்ஸ் என்ன சார் ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஃபினிஷ் ஆகலை, இன்னும் ஒரு 2 ஸ்டெப்ஸ் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகும். ஓகே டியர், எஸ் பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஏ, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். எஸ், ரெண்டு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க, கன்சிடர் இல்லை கம்பேர் பண்ணுங்க. Which one is greater distance? Which one is longer? Yes, of course. R is much greater than A. Yes, of course. So R is much greater than A. எழுதிக்கலாங்களா? R is much greater than A. So அப்ப என்ன சார் பண்ணலாம்? A square neglect பண்ணலாம், because A is very minimum. A distance very minimum. அதனால A square என்ன சார் பண்ணி போறோம்? neglect பண்ண போறோம். So neglecting A square, A square neglect பண்ணிடலாம். neglect பண்ணிடலாங்களா? எஸ் பாருங்க. So E total vector which is equal to 1 by 4 pi epsilon naught q of 4ra. இந்த 4ra-வை 2 into 2 எழுதிக்கலாமா? பாருங்க, இந்த 4 நம்ம எப்படி சார் ரைட் பண்ணிக்கலாம்? 2 into 2. சார் why சார் 2 into 2 what? 2 2s are 4. இப்படி ரைட் பண்ணிக்குவோம். சார் why சார்? பிகாஸ் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை அந்த இடத்துல நம்ம ரிலேட் பண்ண போறோம். எஸ், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் காட்டுறதுக்காக நான் கலரை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 2 into 2. ஸோ 2 into 2, தென் ரிமைனிங் டேர்ம் 2 into 2 RAQ இருக்குங்களா? ஸோ 2AQ P cap, 2 into 2 A P cap and then R இருக்கு இந்த இடத்துல. டெஃபினெட்லி இப்படிதானே இருக்குதானே R? எஸ் அஃப்கோர்ஸ். பாருங்க, கன்ஃபியூஸ் இல்லை, வெரி ஈஸி. இதை காம்ப்ளிகேட் பண்றது ஒண்ணுமே கிடையாது. ஓகே, கொஞ்சம் கிளியரா கவனிங்க. என்ன 4 2 into 2 எழுதுறோம், தட்ஸ் ஆல். ஸோ அப்போ 2 into 2, தென் R இருக்கா? இந்த R ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த R வந்து ரைட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 into 2 R. இப்போ என்ன பண்ணலாம்? ஏ ரிமைனிங் என்ன இருக்கு? ஏவா? எஸ், ஏ தென் கியூ தென் பி கேப் டிவைடட் பை வாட்? ஏ ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிட்டோம் சார்? ஏ ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணலாம். ஒய்? பிகாஸ் ஆர் இஸ் மச் கிரேட்டர் தென் ஏன்னு சொல்லிட்டு ஏ ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இங்க ஆர் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட்? எஸ் அஃப்கோர்ஸ், ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஃபார் 4. வெரி குட். ஸோ ஆர் ஃபார் 4 நம்மளால தெரியுமே சார். என்ன சார் தெரியும் முன்னாடியே? P vector is equal to 2AQ P cap. Yes, of course. இது ஒரு half mark dear, but definitely நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, P vector which is equal to 2AQ P cap. So the 2 R மட்டும் விட்டுருங்க. 2AQ P cap இருக்கு, R மட்டும் விட்டுருங்க. அதை தான் நம்ம என்னவா எழுத போறோம் சார்? P cap. ஃபைனல் ஆன்சருக்கு நம்ம வந்தாச்சு. So total electric field which is equal to Coulomb constant 1 by 4 pi epsilon naught charge Q
ஓகே எஸ் தென் 2 இருக்கு. எஸ் ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் ஆர் நெக்லெக்ட் பண்ணவே இல்லையா நம்ம? எஸ் ஆல் ஆஃப் யூ ஆரை நெக்லெக்ட் பண்றோம். ஓகே பாருங்க. ஸோ இதுல இருக்க ஒரு ஆறு என்ன பண்ணிடலாம், இதுல ஒரு ஆறு அடிச்சிடலாம். ஓகே எஸ் இப்போ நம்ம எழுதலாம். ஸோ அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டார் பிளஸ் கூலும் கான்ஸ்டன்ட் 1/4πε0 தென் Q to the overall என்ன P because 2aqp cap தான் P vector. So 2p vector divided by what? R cube. Very good, divided by R cube. This is our final expression for in this question. இதுதான் நம்மளோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன். பாருங்க, இதை நம்ம இவ்வளோ டீட்டெயில்டா போடணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றத ஒரு சில ஸ்டெப்ஸை நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். எப்பவுமே ஒரு கொஸ்டினோட ஆன்சரை பார்க்கும்போது பெருசா இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க, சின்னதா இருக்க ஈஸியா இருக்கும். இன்னும் நீங்க வந்து ஸ்டெப்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியா. அதுக்காக தான் நம்ம ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். நீங்க டெஃபினட்டா உங்களுக்கு ஈஸியா புரியுது அப்படின்னா இந்த ஸ்டெப் வேணவே வேணாம், டேரக்டா இதை போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் வேணவே வேணாம், டேரக்டா இதை போட்டுக்கலாம். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசின்னு வச்சு அந்த பிசி தான் நம்ம ஆர் மைனஸ் இ அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஏசின்னு வச்சு ஏசி தான் ஆர் பிளஸ் இ அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். பாருங்க, வெரி ஈஸி. எப்பயுமே ஒரு கொஸ்டினை முடிச்ச பிறகு நம்ம என்ன சார் பண்ணோம்னா ஓவராலா அதை வந்து ரீகால் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். ரீகால் பண்ணிடலாங்களா? என்ன பண்ணியிருக்கோம்? டயக்ராம். டயக்ராம்ல பிசி ஏசி என்ன அப்படின்றது எழுதியாச்சு. தென் ஸோ அதில் ஒவ்வொரு நொட்டேஷன்ஸும் என்னென்னு எழுதியாச்சு, ரைட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சார் பண்ண போறோம்? பிளஸ் கியூ சார்ஜர் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, மைனஸ் கியூ சார்ஜர் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, பை யூசிங் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன. இன் பிட்வீன்ல ஒரு 2 ஃபார்முலா, a plus b whole square a minus b whole square formula, then electric dipole moment p vector which is equal to 2aqp cap. அதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது கொஸ்டின். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி டியூ டு பிளஸ் கியூ சார்ஜால அப்படி வேணும்னா நமக்கு பேசிக் ஃபார்முலா ரைட் பண்ணி அதுல இருந்து இ பிளஸ் வெக்டார் தென் இ மைனஸ் வெக்டார் யூசிங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, அண்ட் தென் ஸோ அப்போ ரெண்டு என்ன பண்றோம் சார்? சாரி, ஸோ இ பிளஸ் வெக்டார் அண்ட் தென் இ மைனஸ் வெக்டார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஆட் பண்ண சொல்ல என்ன சார் பண்றோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அண்ட் தென் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ அந்த ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த மைனஸ் சைனை உள்ள எடுத்துட்டு போறோம். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் அண்ட் தென் ஏ ஸ்கொயர் ஆப்போசிட் சைன் இருக்கிறதால அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். பிளஸ் டூ ஆர் 4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்தீங்க அப்படின்னா எஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர் இஸ் மச் கிரேட்டர் தென் ஏ. ஸோ அதனால இந்த ஏ ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஏ ஸ்கொயர் நெக்லெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்மை ரைட் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் டேர்ம் ரைட் பண்ண சொல்ல இந்த 4 2 into 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். பிகாஸ் 2 2s are 4. சார் ஒய் ஆர் யூ ரைட்டிங் 2 into 2 சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை ரிலேட் பண்றதுக்காக நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஸோ அப்படி எழுதி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை கொண்டு வந்துடுறோம். ஒரு ஆருக்கு ஒரு ஆரை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். சி ஆல் ஆஃப் யூ. ஸோ இதுக்கு ஆஃப் மார்க், இதுக்கு ஆஃப் மார்க், ஒரு மார்க். அண்ட் தென் ஆஃப் 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 1.5 மார்க். So 1 plus 1.5 2.5 mark finished. Then இங்க பாருங்க. Okay, yes. So final answer ஒரு mark. So p vector which is equal to 2aq half mark. Then e total vector electric field is 1/4πε0 q 4ra by r square minus a square the whole square p cap. இது ஒரு mark. 1 plus 1 plus half. So 2.5 mark. So 2.5 plus 2.5 which is equal to 5 marks. வெரி ஈஸியா 5 மார்க்ஸ் ஈஸியா இருக்கலாம் அந்த கொஸ்டின்ல. ஒரு கஷ்டம் இல்லை, பொறுமையா உட்காந்து பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு முழுசா நம்புறேன். சி ஆல் ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சின்ன அட்வைஸ் கூட எடுத்துக்க வேணாம், தெரிஞ்சுக்கோங்க. ஒழுக்கமும் கல்வியும் மட்டும் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்துல அவங்க தான் வந்து அதிர்ஷ்டசாலி. ஏதாவது ஒரு ஃபீல்டு டெஃபினட்டா ஏதாவது ஒரு ஃபீல்டுல அவங்க சாதிச்சிடலாம். ஒழுக்கமும் கல்வியும் உயிரினும் ஓம்பப்படும் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கரெக்டா கடைபிடிங்க. நீங்க கல்வி இருந்துட்டு உங்களுக்கு மார்க்ல முன்னேறிடுவீங்களா? டெஃபினட்டா கிடையாது. ஒழுக்கம்
ஒழுக்கம் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, டெஃபினட்டா நீங்க கல்வி கூட சரியா வராம போச்சு, எனக்கு ஒழுக்கம் மட்டும் இருந்துச்சு, அது கஷ்டம். கல்வி ஒழுக்கம் இருக்கு, கல்வி இல்லை, அதுவும் கஷ்டம். ரெண்டுமே இருக்கணும். பட் கல்வியை விட முக்கியமானது ஒழுக்கம் தான். ஸோ அதனால ப்ளீஸ் டிசிப்ளினா இருங்க. ஒரு டீச்சர்ஸை டெஃபினட்டா டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ மை டியர், தேங்க்யூ.